பக்திமயம் நேயர்களுக்கு வணக்கம். 2024 ஆகஸ்ட் மாதம் ராசி பலன் பார்ப்பதற்காக நம்ம கூட இன்னைக்கு திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். பக்திமயம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். முதலாவதாக மேஷ ராசிக்கான ஆகஸ்ட் மாத பொது பலனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல அபரிமிதமான வளர்ச்சிகளை தரக்கூடிய மாதமாக இருக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதத்தில் ராசிநாதன் வந்து 2ஆம் பாவத்தில் இருக்கின்றார். அது ஒரு நல்ல அமைப்பு. இந்த மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் ராசிநாதன் 2ஆம் பாவத்திலே இருக்கார். 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியை மேஷராசிக்காரங்களுக்கு தருவார். அதே மாதிரி பார்க்கும்போது அஷ்டமஸ்தானாதிபதியாக உள்ளவரும் அதே செவ்வாய் பகவான் தான். அவர் இப்போ 2வது ராசியான குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ஏதாவது ஒரு வீட்டுக்கு வாங்கணும் ஆனால் வாங்க முடியாமல் தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அல்லது ஒரு சுபகாரியம் நடக்கணும் அந்த காரியம் நடக்காம தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இது மாதிரி ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது ஒரு தடையாக இருந்ததுன்னா அந்த தடைகள் நிவர்த்தி ஆகும். இந்த 26 நாட்களில் உங்களுக்கு பல நல்ல வளர்ச்சிகளை நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலைகளையும் தருகின்றது. இதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, முதல்ல வரக்கூடிய 15 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த ஆடி மாதம் வந்துடுது. அடுத்து வரக்கூடியது ஆவணி மாதம். அதனால் அந்த ஆவணி மாதத்தில் சுப காரியங்கள் செய்வதற்கான சுப நாட்கள், சுப முகூர்த்த நாட்கள் நிறைய இருக்கின்றது. ஆவணி முன் தேதியில் கூட சில பேருக்கு யாருக்காவது கல்யாணம் ஆகணும், அல்லது வந்து வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு கூட நிச்சயமாக இந்த ஆவணி மாதத்திலே மேஷ ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதில் குறிப்பாக இதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் 12ஆம் பாவத்தில் இருக்காரு மேஷ ராசிக்கு. அதனால் வெளிநாடுகளில் இருக்கிறாங்க, இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தடையாக இருக்குது, குழந்தை பிறக்காமல் இருக்குது அப்படின்னா சட்டுன்னு அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்ல விஷயம் சட்டுன்னு முடியறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா ராகு 12ல் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு அமைப்பை தருகிறது. மேலும் வந்து 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 12க்கு உடையவர். அவர் வந்து இப்போ கொஞ்சம் அந்த சமயத்தில் கொஞ்சம் நேர்கதியில் தான் போகிறார் இந்த மாதம் முழுவதும். அதனால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல முதலீடு செய்வதற்கும், ஒரு மனை, ஒரு வீடு அல்லது ஒரு வாகனம், ஒரு பொன் பொருள், ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதற்கும் ஒரு நல்ல அமைப்புகளை அவங்களுக்கு தேடி தருதுங்க. இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதத்தில் 4ஆம் பாவத்தில் முதல்ல வந்து சூரிய பகவான் இருக்கார் மேஷராசிக்காரங்களுக்கு. இந்த மேஷராசிக்காரங்களுக்கு 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அடுத்து 5ஆம் பாவத்திற்கு 16-17 தேதிகளில் மாறுகிறார். இதனுடைய அமைப்பு என்ன அப்படின்னா, 4ஆம் பாவத்திலிருந்து 5ஆம் பாவத்திற்கு வரக்கூடிய சூரிய பகவான் 5க்கு உடையவன் 5ஆம் பாவத்திலே ஆட்சி பலம் பெறுகிறார். ஒரு ஆட்சி பலன், சூரியன் ஆட்சி பலம் பெறுவது ரொம்ப முக்கியம். ஒரு வருஷம் 12 மாதங்கள் இருந்தாலும் அவர் ஒரு மாதம் மட்டும்தான் ஆட்சி பண்ணுவார். நிறையா கட்சிகள் இருந்தாலும் ஒரு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ வருடங்கள் ஆகுது இல்லையா? அது மாதிரி அந்த சூரிய பகவான் 12 மாதத்திலே ஒரு மாதம் மட்டும்தான் ஆட்சி பலன் பெறுகிறார். அதில் இப்போ இந்த மேஷராசிக்காரங்களுக்கு 5க்கு உடையவன் 5ஆம் பாவத்திலே ஆட்சி பலம். இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து நிறைய நல்ல விஷயங்களை தரும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஆவணி மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலேருந்து ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல அபரிமிதமான நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள். குறிப்பாக 5ஆம் அதிபதி 5ல் ஆட்சி பலம் பெறுறதுனால கல்யாணமாகி திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை இல்லாமல் இருப்பவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. அல்லது மேஷராசிக்காரங்க அவங்களுக்கு பையனுக்கோ பொண்ணுக்கோ அவங்களுக்கு குழந்தை பிறக்காம தள்ளி போகுது அப்படின்னு இயங்குறவங்களுக்கோ அவங்களுக்கு ஒரு சுபகாரியங்கள், வம்ச அபிவிருத்திகள் ஏற்படுவது அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் இந்த மாதத்திலே நடைபெறவிருக்கின்றது மேஷராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி இந்த மாதத்தில் இன்னும் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கர கதியிலே போகின்றார். வக்கர கதியிலே போகக்கூடிய அந்த சனி பகவான் 10க்கும் 11க்கும் அதிபதியாக உள்ளவர். அவர் வந்து இப்போ அந்த
11ஆம் பாவத்திலே வக்ரகதியிலே போகின்றதுனால சமூகத்திலே உயரிய மரியாதை, கௌரவம், பட்டம், புகழ், பேர் ஆகியவைகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இது மட்டுமல்ல, இவங்களுக்கு இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேது பகவான் இந்த 6ல் இருக்கிறதுனால தேவையற்ற கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்தால் கூட அதில் 11ல் இருக்கக்கூடிய சனியினால அவைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அவைகள் எல்லாமே பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகும். 26ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு பிரவேசிக்கின்றார். அந்த சமயத்துல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புதிய மாற்றங்கள், லக்னாதிபதி 3லே போகின்றார். ஆனா அந்த 8ஆம் அதிபதியாகி அவர் 3ல போறதுனால வாழ்க்கை துணை வரை கொஞ்சம் பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் சிலருக்கு ஏற்படுகிறது. அது நீங்க இறைவனை வேண்டி வந்தீங்க அப்படின்னா ஒரு தொழில் நிமித்தமாகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ அல்லது வேற ஏதாவது பிரயாண நிமித்தமாகவோ அப்படி மாறுவதற்கு கூட இருக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கன்னி ராசியிலே சுக்கிர பகவான் இந்த மாதம் 26ஆம் தேதி தான் அவரும் பிரவேசிக்கின்றார். கன்னியிலே சுக்கிர பகவான் அது 6ஆம் இடத்திலே 7ஆம் அதிபதி போவது. அதனால கொஞ்சம் நண்பர்களிடம் உறவு முறையிலே கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது அவசியம் மேஷராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி சிம்ம ராசியிலே புத பகவான் வருகிறார். 3ஆம் அதிபதி 5ஆம் பாவத்திலே சொல்லுவது, அதாவது மாற்று வழியில் ஒரு பொருளை ஈட்ட வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கும் இந்த கிரக சேர்க்கை நல்லபடியாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த மாதத்திலே பல நல்ல விஷயங்கள் பொதுவாகவே மேஷராசிக்காரங்களுக்கு கை கொடுக்கின்றது. சிறப்பா சொன்னீங்க ஐயா. அடுத்தது இப்போ மேஷராசிக்காரங்க சொத்து வாங்குறதுக்கு, வருமானம் ஈட்டுறதுக்கெல்லாம் இந்த மாசம் எப்படிப்பட்ட மாசமா இருக்கும் அப்படிங்கறது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதான் இந்த மாசம் முன்னே சொன்ன மாதிரி தான் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஏன்னா 12ஆம் அதிபதி 2ஆம் பாவத்திலே செல்லுவதனாலே, அதுவும் ரிஷப ராசிங்கிறது ஸ்திர ராசி. அந்த ஸ்திர ராசியில 12ஆம் அதிபதி அதான் ரிஷப ராசியில இப்ப குரு பகவான் போறாரு. மேஷ ராசிக்காரங்களுக்கு ரிஷப ராசி 2வது ராசி. குரு பகவான் இப்போ ஸ்திர ராசியான ரிஷப ராசியில இருக்காரு. அதனால இவங்களுக்கு அது 2ஆம் ராசியாக இருப்பதனால இது மாதிரி மனை, அதே மாதிரி வீடு, அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இதுல முக்கியமா இன்னொரு என்ன அப்படின்னா, தேவையற்ற முதலீடுகள், அதாவது பங்கு சந்தையில கொஞ்சம் முதலீடு செய்வதற்கு கொஞ்சம் கவனிச்சு யோசிச்சு செய்யறது இந்த மேஷராசிக்காரங்களுக்கு நல்லது. இந்த மாசம் மேஷராசிக்காரங்க கணவன் மனைவியா இருக்கிறவங்களோட ஒற்றுமை எப்படி இருக்கும், குடும்பத்துல சந்தோஷம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. இப்போ இந்த மாசத்துல 12ஆம் அதிபதியாக இருப்பவர் 2ஆம் பாவத்துல போறார். இது ஒரு நல்ல அமைப்பு. ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் பாவத்திலேயும், இதுல 8ஆம் அதிபதியாக இருக்கிறவரும் அவர் தான். இதனுடைய அமைப்பு அப்படிங்கிறது கணவன் மனைவி கொஞ்சம் பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுது இந்த மாதம் 26ஆம் தேதிக்கு மேல. அதுல குறிப்பாக ஏதாவது வேலை நிமித்தமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது வீட்டுல ஏதாவது ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷனுக்காக கொஞ்சம் கணவன் மனைவி தனியாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்றதுக்காக போயிட்டு வர மாதிரி இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்குவதற்காகவோ அல்லது வேற ஏதாவது ஒரு குடும்ப வளர்ச்சிக்காக எங்க போயிட்டு வரக்கூடிய ஒரு பிரயாணமாகவோ அப்படி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அதனால இதில் இந்த மாசம் ஒரு 2 பேருக்கும் நல்ல மன ஒற்றுமைகள் இருந்தாலும் ஒரு சிறிய பிரிவு அப்படிங்கிறது இருக்கிறது இந்த மாசத்துல. மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்காங்கன்னா எப்படி அமையும் அவங்களுக்கு? ஒரு வேலை வாய்ப்பு தேடக்கூடியவங்களுக்கு மேஷராசிக்காரங்க இந்த ஆகஸ்ட் மாதம் 2024 அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, 10ஆம் அதிபதி அப்படிங்கிறது இந்த ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேரு. அது வேலை வாய்ப்புடன் சம்பந்தப்பட்டது. அதற்கு உடையவர் மேஷராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே சனி பகவான். அவர் வக்ரம் பெற்று 11ஆம் பாவத்திலே போகின்றார். பொதுவாகவே இந்த வக்ரம் பெறக்கூடிய கிரகங்கள் அது இருக்கிற ஸ்தானத்தை வைத்து நல்ல பலன்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு தீய பலன்களாக இருந்தாலும் சரி அவைகளை அதி தீவிரமாக தரும். நல்லது செஞ்சா தீவிரமா நல்லது செய்யும், கெடுதல் செய்தால் தீவிரமாக கெடுதல் செய்யும். இப்போ இந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஜீவனஸ்தானாதிபதியான சனி பகவான் 11ஆம் பாவத்திலே போகின்றார். அதுவும் ஆட்சி பலம் பெறுகிறார், வக்ரம் பெறுகிறார். அது நல்லது மேஷராசிக்காரங்களுக்கு. அதனால
நல்ல பலன்களை கொஞ்சம் அதிகமாகவே தருவார். மேஷராசிக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாசத்துல வேலை இல்லைன்னு இருப்பவங்களுக்கு கூட ஒரு நல்ல வேலை கிடைக்கும். வேலை செய்து கொண்டிருக்கோம், ஒரு உத்தியோக உயர்வு ஏற்படணும்னு இயங்குபவர்களுக்கு உத்தியோக உயர்வு ஏற்படும் அப்படின்னு ஒரு பல நல்ல விஷயங்கள் இந்த மாதத்திலே அவங்களுக்கு நிச்சயமாக மேஷராசிக்காரங்களுக்கு நடைபெறும். இந்த ராசிக்காரங்க இந்த மாசம் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொல்லுங்க. அதுக்காக கும்பிட வேண்டிய தெய்வங்கள் என்ன பரிகாரம் செஞ்சா உங்களுக்கு சுபமா இருக்கும் சொல்லுங்க. இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் மேஷராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது கணவன் மனைவி இடையே, அப்புறம் நண்பர்களிடையே ஒரு உறவு முறையில கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி இந்த மாசத்திலே எந்த இறைவனை வழிபாடு செய்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் ஆடி மாசம். பொதுவாகவே இந்த ஆடி மாசம் பெண் தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு மிகவும் சாதகமான மாசம். அதனால இந்த மாதத்திலே வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளிலே மாரியம்மன், அப்புறம் காளியம்மன், பேச்சியம்மன், அது மாதிரி நாகாத்தம்மன், கன்னி அம்மன், சப்த கன்னி தேவதைகள் இப்படி இருக்கக்கூடிய நம்மளுடைய பகுதிகளுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய குல தெய்வம், உங்க மேஷராசிக்காரங்களுக்கு உண்டான அவங்களுக்கு உண்டான குல தெய்வம் இருக்கு இல்லையா, அந்த குல தெய்வத்தை வழிபாடு செய்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்யுங்கள். இப்படி செய்து வந்தீங்க அப்படின்னா மேஷராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் 2024 அமோக வளர்ச்சிகளையும் பல வகையான ஏற்றங்களையும் தரக்கூடிய மாதமாக அமையும். சிவாய நம. 2024 ஆகஸ்ட் மாதம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து பக்திமயம் நேயர்களுக்கும் எங்கள் பக்திமயம் யூடியூப் சேனல் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பக்திமயம் நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் 2024 நல்ல வளர்ச்சிகளையும் ஏற்றமான பல நல்ல சூழ்நிலைகளையும் குடும்பத்திலே நல்ல ஒரு சந்தோஷத்தையும், படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல ஒரு நாட்டத்தையும், விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் அந்த துறையிலே நல்ல அபரிமிதமான வளர்ச்சியையும், அதே போல கலைகளில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அந்த கலையின் மூலமாக நல்ல அபரிமிதமான பாராட்டுகளும் கிடைக்க வேண்டும்படியாக எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றோம். மேலும் இந்த பக்திமயம் சேனல் அப்படிங்கிறது பல நல்ல ஆன்மீக தகவல்களை அனைவருக்கும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல சேனல். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு நாங்கள் பதிவிடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வருவதை உறுதி செய்யலாம். சிவாய நமः.